It's a new dawn, it's a new day, it's a new life for me. And I'm feeling good. I'm feeling good. லவ் இஸ் ஆல் வி நீட். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் லவ் ஈக்குவலாக கிடைக்கிறது இல்லை. ஜெனிஃபர் நில்லு, ஓடாத. சியோன், ஜெனிஃபர் 2 பேரும் ஆர்ஃபன்ஸ். அவங்களுக்கும் அப்படி தான். ஃபாதர் ஜார்ஜோட கைடன்ஸில் தான் அவங்களுக்கு அந்த கேர் கிடச்சிது. அவங்க 2 பேருக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் ஜஸ்ட் அஃபெக்ஷனாக இல்லை லவ்வான்னு தெரியறதுக்குள்ளேயுமே பிரிஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் கூட நிறையா பேர்கிட்ட பேசியிருப்போம், பழகியிருப்போம். ஆனால் அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க மேலே உள்ள லவ், அஃபெக்ஷன் அதிகமாகும். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு தோணும். அப்போ இந்த கதையில் சியோன், ஜெனிஃபர் சேர வாய்ப்பு கிடைச்சா எந்த அளவுக்கு லவ் இருக்கும்? அவங்க சேருவாங்களா இல்லை காதலை தேடுவாங்களா தெரியலை. ஆனால் என்னதான் ஆனாலும் லவ் இஸ் ஆல் வி நீட். இஃப் நாட், லிவ் வித் தேர் மெமரிஸ். Irish time. Good morning, Sion. It's 8 a.m. சரி சொல்லு சியோன், how do you feel here in India? நீ என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு? நான் உடையிடா போட்டோ இருக்கிறேன். ஃபாதர் கொடுங்க கொடுங்க. Nothing changed. I miss your George father and all. He was everything to me when he was in the orphanage. அவருக்காக எதுவும் பண்ணல. He's gone. But still, my heart is waiting for me angrily. என்ன பண்ணால் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு தெரில. ஜெனிஃபரை பற்றியா பேசுகிற? ஜெனி, மை ஏஞ்சல். அவன் முன்னாடி பண்ணினா பேசவே வராது. அவ்வளோ அழகாக இருப்பா. குட்டி கண்ணு. ஆனால் 1000 பேசும். ஸ்மைல் இஸ் ஜெம், தெரியுமா? நாட் ஓன்லி இன் ஃபோட்டோ, ஹர் ஃபேஸ் இஸ் ஃபோட்டோஜெனிக். நேரில் பார்க்குறப்ப கொன்றுவா. ஷி நெவர் லெஃப்ட் மை சைட். ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவளோட மெமரிஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஆஃப் அ வாய்ஸ். சியோன், சியோன் ஓவராக போகிற. ஆல் கிரன்சஸ் ஆர் கியூட் இன் லவ் ஏரிஸ். சரி, ஃபீலிங்ஸ்லாம் இருக்கட்டும். ஏன் இவ்வளோ நாள் அவளை காண்டாக்ட் பண்ணல? எல்லாம் ஒன்று கிரியேட் பண்ணதா.
ஏன் ஃபாதர் எல்லாத்தையும் ஃபோட்டோ இருக்கிறீங்க? இது ஃபோட்டோ மட்டும் இல்லைப்பா, இட்ஸ் அ மெமரி. ஃப்யூச்சரில் இந்த இடம் கூட மாறிடும், ஆனால் அந்த ஃபோட்டோஸ் என்றைக்கு மாறாது. ஈச் ஃபோட்டோஸ் ஃப்ரீசஸ் டைம் அண்ட் பிளேஸ். ஓகே, சரி, நீ என்ன ஆக போகிற? அப்போ நானும் பெரிய பொண்ணாயோ உங்கள் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் ஃபாதர். சூப்பர், கோஹட். Those days were memorable. He's my inspiration. இந்த சாலையில் போகின்றான் மீசை வைத்த பையனவன், ஆறடி உயரம் அழகிய உருவம், ஆப்பிள் போலே இருப்பானே. தார்னி, ஸ்னேகா, கொஞ்ச நேரம் டி. ஆமாம், மயக்கமண்ட தனுஷ் நினப்பு. சும்மா ஒரு இன்டர்வியூக்கு இவ்வளோ சீன் போடுறா. போடி. போங்கடி, இன்னும் கொஞ்ச நாளில் அரேஞ்சே மாறிடும், அப்போ பார்ப்பீங்க. நீ பண்றி. டேய், நீ என்ன பண்ண போற? ஹரிஷ், ஓகேவா? கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோ. இப்போ ஓகே. It's with immense pride and joy that we celebrate the 4th anniversary of our company, Iris Zone AI. We have grown from a small team. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நம்மளோட அடுத்த மைல் ஸ்டோன், என்னோட இவ்வளோ நாள் ட்ரீம், ஐரிஸ் வெர்ஷன் 4. இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லை. இட்ஸ் அபவுட் கனெக்டிங் பீப்புள் இன் அ வர்ச்சுவல் வேர்ல்ட் யூஸிங் அன் ஏஐ. அங்கே நீங்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், இல்லை விட்டுட்டு போனவங்களாக இருக்கலாம், ஏன் இறந்தவங்களாக கூட இருக்கலாம். I congratulate everyone on this upcoming project. Thank you for being part of this journey, and here's to more years of success and growth. Thank you. Bye. Irish, okay va? Okay. I finished editing the video. Tom, I just sent you the video. Post it. Send those files, Tom. Okay, bye. சியோன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சியோன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சியோன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இங்க வா, லேப்ப பாரு. என்ன ஐரிஷ், இரு வரேன். சீக்கிரம். It's her, see, Jennifer. இதுக்கே இவ்வளோ ஹாப்பி ஆயிட்ட? ஃபோனை பாரு, I've saved her number. இதுக்கப்புறம் நான்லாம் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேன்ல.
அப்போவே நீ தெரியல. ஸோ ஹலோ ஹலோ சாரி ஜெனிஃபர். சாரியா? எதுக்கு சாரி? யார்? June 11, 2015. நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி தான் உன்னையும் ஃபாதரையும் லாஸ்ட்டாக பார்த்தது. ஆனால் அவர் அப்போ தான் கடைசியாக பார்ப்பேன்னு நினைக்கல. ஐ couldn't be with you ஜெனிஃபர். எல்லாத்துக்கும் சாரி. சியோன், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? மழை நீரில் பார்ப்பேனோ உன்னை கண்கள் லை மூடி ஹலோ கண்ணீரில் சியோன், இருக்கியா? பார்ப்பேனோ உன்னை இளமேலே வெண்ணிலவா இமையிலே உன்னிழலா கரைந்தோடும் கனவுகளை திரைமறைத்தால் உன் கூந்தல் தொலைதூரம் தொலைந்தாலும் என் முன்னே நீ நிற்கின்றாய். அடுத்தென்னே எது காதலா எனக்கு அது சொல்ல நீ வைக்கின்றாய். தொலைதூரம் தொலைந்தாலும் என் முன்னே நீ நிற்கின்றாய். அடுத்தென்னே எது காதலா எனக்கு அது சொல்ல நீ வைக்கின்றாய். தூங்கிட்டா. விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே சிறை பிடிப்பேன் பெண்ணே சுயநலம் மறந்து நான் உன்னை பார்த்திருப்பேன் கண்ணே. ஜெனி, என் மேலே உனக்கு கோவமே இல்லையா? இருந்துச்சு, நீ என்கிட்ட பேசுகிற வரைக்கும். சியோன், ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் ஃபாதரோட நம்ம ஒரு இடத்துக்கு போனோமே. ஆமாம். அங்கே திருப்பி போகணும். போகலாம். சொல்ல நீ வைக்கின்றாய். தொலைதூரம் தொலைந்தாலும் என் முன்னே நீ நிற்கின்றாய். அடுத்தென்னே எது காதலா எனக்கு அது சொல்ல நீ வைக்கின்றாய். ஜெனி, சொல்லடா. நாளைக்கு மீட் பண்ணலாமா? சியோன், சியோன், என்னாச்சு? போகலாமே. இல்லை, எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சிட்டியா?
ஆர்டர் ப்ளீஸ். ஒரு 5 minutes. அவன் என்னை விட்டு போயிட்டான். அவனா வந்தான், நல்லா பேசினான், என்னை பார்க்காம கூட போயிட்டான். கால் பண்ணாலும் போகல. நான் எதுவும் பண்ணல தானே, என்னால் முடியல. அவனா தானே வந்தான். இப்போ கால் பண்ணி பார்த்தியா? கால் பண்ணு. இப்போதைக்கு எதுவும் யோசிக்காத, எதுனாலும் பார்த்துக்கலாம். நாங்கள் இருக்கோம், நீ தூங்குவா. உன் பிரிவு என் பிரிவாய் இருக்கட்டும், என் அன்பு. உனக்காகத்தானே நான் இங்கே, என் உயிர். எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போற? அவன் தான் போயிட்டான்ல, அவங்க நல்லா தான் இருப்பான். நீ தான் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவன் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியறானா? நாங்கள்லாம் அவன் கண்ணுக்கு தெரியலையா? எவ்வளோ சொல்கிறோம், கேட்கவே மாட்டல நீ. அந்த கேமரா வச்சு எடுத்து தொலை. ஐயோ, கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுங்க. ஸோ அந்த கேமரா வச்சு எடுத்து தொலை. எங்க கிளம்பிட்ட? ஆர்ஃபனேஜ்.
இல்லை அங்கே போனால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன்னு தோணுது. அதான். Jenima, nothing is permanent in this world, even me. நான் நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். ஆனால் நீ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எப்போவும் யாரை சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த உலகம் ரொம்ப பெருசு, இது நமக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். அதெல்லாம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கணும். இருப்பேல்ல? மேடம், பார்சல். யாரு? தேங்க்யூ. ஓய், ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்க? இன்னும் மேலே கோவமாக தான் இருப்பேன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ண, விதி எல்லார் வாழ்க்கையிலையும் அவங்க நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. என் லைஃப்பில் எனக்குன்னு கிடச்ச நாள் கம்மி தான், அதுவும் உன்னோடு இருந்த நாள் அதை விட கம்மி. நீ இதை கேட்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நீ கேட்டதை நான் உயிரோடு இருக்கும் போது தான் தர முடியல, ஆனால் இப்போ என்னால் தர முடியும்னு நினைக்கிறேன். I'm waiting for you, Jennifer. Jenny, I had a stage 4 pancreatic cancer. ஏன்டி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். இங்கே வந்தப்போ சாரி மட்டும் தான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ மீட் பண்ணலாமான்னு கூப்பிட்ற, இன்னும் பார்த்து திருப்பி விட்டு போக நான் சொல்ல. ஐரிஷ், எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணு, அவளோட லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் அவளை ஹாப்பியாக வச்சு பண்ணு. அங்கே நீங்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், இல்லை விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம், ஏன் இறந்தவங்களா கூட இருக்கலாம். என்னிடம் நீ பொன்னுயிரா உடத்தேன், நானும் தான் உன் சிறகை மணழியும் வரை நான் காப்பேன் உயிரா. வேஷம் பொய்கள் நீங்கிட ஜெனி, என் லைஃப்பில் நடந்த ஒரே நல்ல விஷயம் நீ தான்.
நீ மட்டும்தான். உன்ட்ட என் லவ் சொன்னதை விட சாரி சொன்னது அதிகம். ஆனால் இனிமேல் சாரி சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கவே என் கூடவே இருந்துறேன் எனக்காக. இது போதும் எனக்கு. இது போதும் எனக்கு. சில கதைகள் அப்படிதான் தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். இப்போ அவன் இல்லைன்னா கூட அவனோட மெமரிஸ் என் கூடயே தான் இருக்கும். எதாலையும் இதை மாற்ற முடியாது. உன்னால் கூட. ஐரிஸ். சாரி சிவம். உன் பிரிவு என் பிரிவாய் இருக்கட்டும் என் நம்பி. உனக்காகத்தானே நான் இங்கே.